காட்டூரில் பாரதியார் தெருவில் 43வது வார்டில் இருக்கும். எல்லா தொழிலையும் 30 அடி ரோடு. இந்த 30 அடி ரோடும் எண்டு டு எண்டு போட்டிருக்கிறாங்க. சேருக்கு சகதியமாக இருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே மழை காலம் சரி மற்ற இடங்களும் சரி அப்படியே புதர் மண்டி தண்ணி நின்று ஸ்மெல் அடிக்கும். கொசு தொந்தரவு, தவளை, பாம்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமாகி எங்கள் வார்டுக்குரிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு முந்தைய ஆஸ்பத்திரி இல்லாதப்போ நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்தோம். திருச்சிக்கு பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே பக்கமாக இருக்கிறதுனால எனக்கு சௌகரியமாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் காவேரி நகரில் போய் தான் அரிசி வாங்கிட்டு இருந்தோம். முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாலலாம் வந்து போக முடியல. அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த இடத்துல ரேஷன் கடை கட்டி கொடுத்ததுனால ரொம்ப வசதியாக இருக்குது. சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு அங்கன்வாடி கட்டி கொடுத்துருக்குறாங்க. விளையாடுறதுக்கு பூங்கா கட்டி கொடுத்துருக்குறாங்க. திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட காட்டூர் 43வது வார்டுல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. முருகன் கோவில் தெருவிலும் நேதாஜி தெருவிலையும் ரேஷன் கடைகள், குறிஞ்சி நகர்ல மழைநீர் வடிகால் வாய்க்கால், ஹைமாஸ் லைட், இப்படி பல பணிகளை செய்து கொடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உண்மையில மகேஷ் வந்து அப்பாவை மிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிகச் சிறப்பான விதத்தில் இவர்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் அரசுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மிக்க நன்றி. இதே ஆட்சி இன்னும் மீண்டும் வரணும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்.